ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டாவும் உருளைக்கிழங்கு குருமாவும் தாங்க பார்க்க போகிறோம். மைதா மாவு பாருங்கள், நான் 1 கிலோ மைதா மாவு போட்டு நல்லா பிணைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் ஊற்றி பரோட்டா அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வாங்க எப்படி போடலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் நமக்கு தேவையானதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்டாக போட்டு வச்சுக்கலாங்க. இது எப்படி போட்டேன் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா இழுத்து அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றிக்கணுங்க. நல்லா ரவுண்டாக சுற்றி அதோட இது பண்ணி அப்படியே வந்து எண்ணெயை ஊற்றி அப்படியே கையிலேயே அப்படியே தட்டுறதுங்க. இப்போ பாருங்கள், அது எப்படி தட்டுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். கொஞ்சம் தேவையான மாவு எடுத்துக்கலாங்க. இந்த இதுலேயே எடுத்து காமிக்கிறேங்க. இப்போ கையிலேயே பாருங்கள் எப்படி தட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி அப்படியே தட்டிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தாங்க நல்லா பரோட்டாக்கு இது நல்லா வரும். அப்படியே தட்டி நம்ம தோசைக்கல்லில் போடுறது தாங்க. வாங்க இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு காமிக்கிறேன். நான் தோசைக்கல்லே வச்சு போட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், தேவையான மாவு எடுத்தாச்சு. தோசைக்கல்லே வச்சு நான் தட்டிகிட்ருக்குறேங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தட்டிட்டேன். 2 இது போட்டிருக்கேங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களாம் சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.